கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு ஜீவசகர்த்தன், ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அப்படின்றது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அழுத்தமோ ஏதோ ஒரு காரணத்துல பிஜேபியோட கூட்டணி போறாரு அப்படின்னா அது யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம்? பாஜகவுக்கு பலம், விஜய்க்கு டோட்டலாக அவுட். அது அதாவது விஜய் அவர்கள் தனித்து நின்றால் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க அந்த ரசிகர்கள் முழுமையாக ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அந்த ரெண்டு திராவிட கட்சியும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே இருக்குது. அது மூப்பனார் காலத்தில் இருந்தது, அன்புமணி நிற்கும் போது நிறைய நேரம் அவங்க வாக்களிக்கிறதே இல்லையே. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து நியூட்ரலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அல்லது இரண்டு திராவிட கட்சிகள் வேணாம்னு நினைக்கிறாங்க. விஜயை ஆதரிக்கிறவங்கலாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் அந்த 49 அரசியல் என்பதே ஒரு சாக்கடை, நோட்டாக்கு ஓட்டு போடணும், புதுசாக வந்துட்டார் சீமான் நல்லா பேசுகிறாரு அவருக்கு ஓட்டு போடணும், புதுசாக யாராவது வந்துட மாட்டாங்களா, இந்த மாதிரி ஆன ஆட்கள் தான் அவங்களாம். அவங்களுக்கெல்லாம் இதுவரையும் அரசியல்னா என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, மாநில உணர்வு எதுவுமே கிடையாது. அரசியல் சரியில்லை, ஏன்னா அந்த சினிமா படங்கள் அதை தானே காமிக்கிறாங்க. சினிமா படங்கள் அரசியல்வாதிகள் சரியில்லை, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறவன் நல்லவர், சிபிஐ நல்லவன், சிபிஐ அதிகாரிங்கிறவன் சினிமாவை பொறுத்தவரையும் ஹீரோ, இடி ரைடு. இப்போ சினிமாவில் யாரையெல்லாம் இவங்க ஹீரோவாக காமிச்சாங்களோ அதுதான் இந்தியாவினுடைய இன்றைக்கி மிகப்பெரிய மோசமான அமைப்புகளாக இருக்குது. மம்தா பானர்ஜியிலேருந்து கலைஞர், திமுகலேருந்து தெலுங்கானா வரையும் இந்த சிபிஐ இடியை வச்சு மட்டும்தான் எல்லா விதமான தப்பான வேலைகளையும், ஒரு பெண்ணை வந்து தப்பான உறவு கூப்பிட்றது கூட இடி அதிகாரி கூப்பிட்டுருக்காரு முதற்கொண்டு மகாராஷ்டிராவில் பார்த்தோம். ஆனால் நம்ம தமிழ் சினிமாக்கள், ஆந்திரா சினிமாக்கள் என்ன காமிக்கிறோம், அரசியல்வாதி தப்பானவன் அப்படி ஹீரோ வந்து அப்படி சிபிஐனோட பயப்படுற மாதிரி பணத்தெல்லாம் பதுக்கி வைக்கிறாரோன்னா அவன் ஏதோ சாக்கடையெல்லாம் எட்டி வீட்டை உதச்சி, விஜய் நடித்த ஜில்லாவா ஏதோ ஒரு படத்தில் கூட அப்படி காட்சி வரும். ஆக்சுவலி சிபிஐ அதிகாரிங்கிறவங்க ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள்லாம் கிடையாது. அது டெல்லி சொல்லி எந்தெந்த மாநிலத்தில் நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களை அழிக்கிறதுக்கான முகமை அமைப்புன்னு இன்னைக்கு. ஆமாம், அது வந்து பைரவா படம். ஆமாம், பைரவா படத்தில் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ விஜயகாந்த் படம் எல்லா ஹீரோக்கள் படங்களுமே பாருங்களேன், அரசியல்வாதி கெட்டவன் அதிகாரி நல்லவன் கொண்டு வருவாங்க.